அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். அதை சங்கீதக்காரர் தாவீது சொல்ல, நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க மூலமாக நான் பூமியில் எப்படி இருப்பேன்? உயர்ந்திருப்பேன். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை, நாம் செயல்பட வேண்டிய காரியத்தை நாம சரியா செயல்பட்டோம்னா நாம் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கரங்களை தட்டி இந்த உயிர்த்தலின் ஆராதனையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஒரு காரியம், என் மூலமா தான் கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவ சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த ஒரு மனிதனை கர்த்தர் முன்குறித்தார். யாரு? யோசேப்பை கர்த்தர் முன்குறித்தார். இப்ப கேள்வி என்ன, எல்லாரையும் கர்த்தர் முன்குறிப்பாரா? எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவாரா? நோ, அப்படி அல்ல. அவர் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம், தனக்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிற மனிதன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கொஞ்சம் வித்தியாசமா